வாங்க அன்பு கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மே கடைசி வாரத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நாட்களில் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகா ராஜயோகம் வரப்போகுது. உங்களோட தலைவிதி மாறுற கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் புதிய தொழில் வியாபாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் நிலை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகமாக நல்லா இருக்கு. புதிய பதவி உயர்வுகள் அதே போல் பதவி உயர்வுகள் சார்ந்த ஆதாயங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் உடல் நல்லா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான முக்கியமான விஷயமா இருக்குது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகா யோகம் மகா யோகத்தை சார்ந்து எல்லாமே சிறப்பாக இருக்கவில்லை. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கன்னிராசிக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலையில் ரண ரூண ரேகஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன, போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வார காலத்தில் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதனை சார்ந்து அதிகமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. சனி பகவானவர் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் காணப்படுறார். இதனால் பார்த்தீங்கன்னா ஆங்கங்கே உங்களுக்கு சிறு உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகலாம். அதே போல் மன சோர்வு உண்டாகிறதுக்கான கால நேர சூழல் இதுன்னு சொல்லலாம். இதேவேளை உங்களுக்கு அங்கங்கே சிறு செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பாக இந்த கால நேரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான கால நேரமாக இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமான கால நேரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மை அடைவதற்கான வாய்ப்புகளை ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவானை வணங்குங்க. அதே போல் தொழில் விருத்தி பெறுவதற்கான வாய்ப்புகளும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. செலவுகள் அங்கே மேலே அதிகம் சொன்னீங்க, அதற்கேற்ப அதை தாண்டி அதிகமான வரவுகள், லாபங்கள் தொழில் சார்ந்து இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரும் சிறப்புமாக இருக்கிற தொழிலை நீங்கள் குபேர மந்திரம் சொல்லி ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டேஸ்வரரை வணங்கி மேலும் மேலும் வெற்றிகளை ஏற்றங்களை பெற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான இடமா பார்க்கப்படுது. அனைத்து வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இந்த மகா ராஜ யோகத்தை சார்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அரசு சார்ந்த புதவிகள், வேலைகள் அது மாதிரி இதில் இருந்ததை தொய்வுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலை மாறி வெற்றி ஏற்றம் அப்படின்னு அதிகமாக வரும். அதே போல் உங்கள் பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் இருக்க அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. இந்த கட்டுப்பட்ட நடவடிக்கையானது மேலும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் முன்பே சொல்லுங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிறப்பான பதவி உயர்வு, அதே போல் பதவி உயர்வு சார்ந்த நிறைய ஆதாயங்களை பெற போறீங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மிக முக்கிய நபராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றம் அடைகிற நபராகவும் இந்த கால நேரத்தில் இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இப்படி ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். இந்த அறிமுகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் சேரும். சில நேரங்களில் உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. கணவன் மனைவி இடையே பொறுத்த வரைக்கும் அன்பு அதிகரிக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு அதிகரிக்கிற நேரத்தில்
பிறரால் தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால பிறரோட பேச்சை கேட்காமையோ இல்லை அவங்க பேச்சில் இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சுட்டு அதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். மாணவர்களை பொறுத்தவரை தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால அதற்கேற்ப நீங்கள் அதிகமான உழைப்பை போடுங்க. இந்த உழைப்பானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உரித்தானதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவே இல்லை. அடுத்து உங்களுக்கான இப்போ வந்து பரிகாரங்களை பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கான பொது பலன்களை பார்த்த வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் வந்து பரிகாரத்தில் பார்க்குறப்போ நீங்கள் புதன் பகவானையும் குரு பகவானையும் வணங்க. புதன் பகவானை ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், குபேர பகவானை குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அவங்களோட அருள் ஆசையால் உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் சீரும் சிறப்புமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் நீங்கி உங்களோட தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் விருத்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி ஏற்றம் நன்மை அப்படிங்கிறது சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பளு குறைய போது, இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு ஒரு சில முயற்சிகள் உடனடியாக பலன்களையும் ஒரு சில முயற்சிகள் தாமதத்தோட பலன்களையும் கொடுக்கும். ஆனால் எந்த முயற்சிகளும் பலன் கொடுக்காம போகாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் உண்டு வேலை உண்டுன்னு இருங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறீங்களோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வந்து புதன் பகவானை வணங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்தம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீரப்போது தீர்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை கூடுறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்கிற வேளையில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஏற்றம் வெற்றி முன்னேற்றம் ஒற்றுமை அன்பு பாசம் இதெல்லாம் நிறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தோட தேவை அறிந்து செயல்படுவீங்க. இந்த தேவை அறிந்த செயல்பாடானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் உங்களோட பெயர்ச்சி அதே போல் பெயருக்கு ஏற்றபாடியும் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்படுத்தபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் மனது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சியான மனதானது மேலும் மேலும் உங்களுக்கு உந்து விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றத்தை நோக்கி சிறப்பாக உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகளோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரிய காரணங்கள் இருந்த எதிர்ப்புகளோ எல்லாம் முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்தை கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்துங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் செம்மையாக இருக்குது. இந்த பண வரத்தை சார்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்கள் இருக்கவில்லை. 3வது நட்சத்திரத்தை இப்போ பார்க்கலாம். 3வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை சித்திரை 1, 2 பாதம். இந்த வார கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வேலைகளை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி வேலைகளாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பம் சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்யுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை பெறுவீங்க. அதே போல் உங்களோட வாக்கு வன்மை இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாக்கு வன்மை காரணமாக வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருந்த ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை நீங்கள் வெற்றி அதிகமாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பண தேவைகள் ஏற்படலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ண வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நேரத்தில் இப்போ உங்களுக்கு பண உதவி தேவைப்படுதுன்னா அதுக்கு தேவையான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த யோகம் சார்ந்து வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீன் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரம், அதாவது குபேர மந்திரத்தை சொல்லி உங்களை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெற்றுங்க. இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.